அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்றிருந்தாரு. ஸோ அவர் பதவி ஏற்ற போதே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு இருந்தாருங்க. அதாவது 200 யூனிட் இலவச மின்சார திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு படை அப்படின்னு 3 முக்கிய திட்டங்கள்ல அன்னைக்கே கையெழுத்து போட்டிருந்தாரு. இந்த நிலையில பெண்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையானது அமைத்து தமிழக அரசு ஆணையானது வெளியிட்டிருக்கு. ஸோ இதில் எப்படி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையானது செயல்பட போகுது, என்னென்ன நலத்திட்டங்களானது செயல்படுத்த போறார் அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் கட்டமாக தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு சட்டமானது அமல்படுத்தப்பட்டு இருக்குங்க. ஸோ அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இந்த தகவல் இப்போ வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுமார் 200 முதல் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளதாகவும், இது போன்ற விதிமீறல் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை கணக்கெடுக்கக்கூடிய பணியை தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக தாவேக்கா ஆட்சி அமைந்தது அப்படின்னா தாவேக்கா ஆட்சியில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை இப்போ செயல்படுத்திட்டு இருக்காரு. அதாவது தமிழக முதல்வராக பதவி ஏற்ற உடனே பெண்கள் பாதுகாப்பை ரொம்பவே கடுமையாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய முடியுமோ அது அத்தனையுமே நான் முதலமைச்சராக பதவியேற்ற அன்னையிலிருந்தே செய்வேன், சட்டம் ஒழுங்கில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் பேசின மாதிரியே இப்போ நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதற்காக நேற்று மாலையில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு கூட்டமானது நடந்திருக்கு. உயர் அதிகாரிகள்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுல போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக விஜய் ஆலோசனை நடத்தியிருக்காருங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெண்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு 200 முதல் 300 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காரு. குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பள்ளி, கல்லூரி மாணவிகளுடைய புகார் குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படையில் விதிகளை மீறி எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அதையும் அகற்றக்கூடிய பணிகளை அதிகாரிகள் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையுடைய அமைப்பு தாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி பார்க்கும்போது பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு சிறப்பு அதிரடிப்படையானது உருவாக்கப்படும் அப்படின்னும், ஆபத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில் இப்படையினர் தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பெண்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் இந்த சிறப்பு படையை போதுமான ஆளுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளோட மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். இந்த ஆணையும் பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்குங்க. குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சு கண்காணிக்கிறது, பொது இடங்களில் கண்காணிப்பு வைக்கிறது, தங்களுடைய இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது, பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே செய்யறதுக்காக இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிகாரிப்படை செயல்படும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. குறிப்பாக பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் கல்வி தொடர்பான நிறுவனங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், இப்படி பொதுமக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் தங்களுடைய இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும், புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் மீட்டு அவங்களுடைய பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதோடு இன்னுமே மற்ற நிறைய ஆதரவுகள் கிடைத்திடவும் வழிவகை செய்ய போவதாகவும், நிறைய உதவிகள் உரிய நேரத்தில் செய்யப்படும் அப்படின்னும் அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இந்த குழு பார்த்தீங்கன்னா ஐஜி தலைமையில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட முகமைகளோட ஒருங்கிணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பணிகளானது நடக்கும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. காவல்துறை தலைமை இயக்குநருடைய கருத்துருவினுடைய அரசு கவனமுடன் ஆய்வு செய்து பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கவும்
இவர் உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காரு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையானது மாண்புமிகு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான பணி நடவடிக்கைகள் யாருடைய கீழெல்லாம் செயல்பட போகுது அப்படின்னா, ஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி 2 பேர், காவல் ஆய்வாளர்கள் 4 பேர், எஸ்ஐகள் 8 பேர், காவலர்கள் 20 பேர் இடம்பெற்றிருக்காங்க. தமிழக அரசாணையில் இந்த ஒரு விஷயமானது இப்போ வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அதிரடி மாற்றங்கள் மற்றும் சட்ட ஒழுங்க பேணு காப்பதில் காட்டப்படக்கூடிய தீவிரம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம். முதல் கட்டமாக நீண்ட காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருக்கு பதிலாக இனி அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற ஒரு பொதுவான பெயரை சீரான முறையில் அமைத்திட அரசு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாற்றமானது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அரசு பேருந்துகளுடைய அடையாளத்தை மாநிலம் முழுவதும் வெளிப்படுத்தவும் அமைந்திருக்குங்க. இந்த சீரான சிறப்பு பணிகள் எல்லாமே வந்து மிக துரிதமாக நடைபெற்று வருவதோட போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் அரசு கொண்டு வரக்கூடிய புதிய தொலைநோக்கு திட்டங்களுடைய தொடக்கமாகவே இது வந்து பார்க்கப்படுது. தமிழக முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்தினுடைய நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதை பழக்கத்தை தமிழகத்தில் வேரோடு அறுக்க வேண்டும் அப்படின்றதுல அரசு எவ்வளவு உறுதியாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுது. இது ஒன்றே போதும். இதுக்கு உதாரணத்துக்கு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெளிப்படையான உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் சோதனை சாவடிகள் மற்றும் கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இது பறிமுதல் செய்யப்பட்டதோட மட்டும் இல்லாமல் முறைப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலர்களிடையே பாராட்டுக்களை வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் திருச்சியில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. ஒரே நாளில் சுமார் 300 ரவுடிகள் மற்றும் தொடர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்களை நேரில் அழைக்கப்பட்டு அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிவரும் காலங்களில் யாராவது சட்டவிரோத செயல்களிலோ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய பணிகளில் ஈடுபட்டால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குண்டர் சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிரடி நடவடிக்கையானது குற்றவாளிகளுக்கு ஒரு தார்மீக அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களும் நிம்மதியாக வாழ வழிவகை செய்திருக்கு. புதிய அரசினுடைய முதல் நாளிலேயே அரங்கேறி இருக்கக்கூடிய இத்தகைய பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளானது வரும் காலங்களில் தமிழகத்தில் நிச்சயம் ஒரு பாதுகாப்பு துறைகளில் மிகப்பெரிய மாநிலமாக மாற்றும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மக்கள் நலனை மையமாக கொண்டு எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றுமே தற்போது சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று வருது. அரசினுடைய வெளிப்படையான செயல்பாடும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படின்ற நிலையும் அதிகார வர்க்கத்திடமும் காவல்துறையிடமும் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இப்படி நிர்வாகத்துறைகளில் எல்லா பணிகளும் சீராகவும் சிறப்பாகவும் நடந்துட்டு வரும் பொழுது அதிரடி மாற்றங்கள் புதிய திட்டங்கள் விரைவில் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஊழலற்ற நிர்வாகம் பாதுகாப்பான சமூக சூழ்நிலைகளை எல்லாம் உறுதி செய்வது அரசினுடைய முதன்மை நோக்கமாக வந்து தெரியுது. தொடக்கத்திலேயே இவ்வளவு தீவிரமாக செயல்படக்கூடிய தமிழக அரசு வரும் காலங்களில் தமிழகத்தை இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக மாற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க. தொடர்ந்து முதல்வருடைய பதவி சிறப்பாக செயல்பட உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.